கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளி அப்போ பிரேயர் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் இணைந்திருங்கள். இந்த நாளிலும் நாம் ஒரு முக்கியமான பகுதியை தியானிக்க போகிறோம். 85ஆம் சங்கீதத்திலே நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாயிருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சூடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நமக்கு செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். தன் பலனை கொடுக்கும். ஒரு குடும்பம், ஒரு தேசம், ஒரு மாவட்டம், ஒரு கிராமம், ஒரு பட்டணம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா நம்ம தேசத்துக்கு கர்த்தர் நன்மையானதை தரும்போது தான் ஆசீர்வாதம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி இந்த கடைசி காலத்திலே எல்லாரும் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமா வாழ்ந்து கர்த்தருடைய வருகையில நாம் எல்லாரும் காணப்படணும். காலம் கடைசியா இருக்கு, கொடிய காலம். கொடிய காலத்துலதான் நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த கொடிய காலத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போய் கர்த்தரை விட்டு வழி விலகி துன்மார்க்கமான பல பாவ அடிமைக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போனதுக்கு அப்புறம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அதிக கேடுதான் இருக்கும். இப்படிப்பட்ட காலத்துக்குள்ளே தேசம் போயிட்டு இருக்கு. இந்த தேசத்துக்குள்ளே கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன தெரியுமா செய்யணும்? நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமா இருக்கும்படி, ஒருவேளை யாரெல்லாம் வீட்டுல இருக்கிறீங்களோ இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபிங்க. எப்படிதான் ஜெபிக்கணும்? எங்க தேசத்துல கர்த்தருடைய அக்னி இறங்கி வரணும், பரிசுத்த அக்னி இறங்கி வரணும். தேசம் ஃபுல்லா கர்த்தரை விட்டு வழி விலகிறதுக்கு 1000 வாசல் திறக்கப்பட்டிருக்கு. இதுதான் அந்த கடைசி காலம். பொல்லாத உலகம் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த பொல்லாத உலகத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படி தேவனுடைய பிரசன்னம் இறங்கி வரும்போது, தேவனுடைய மகிமை இறங்கி வரும்போது அந்த இடத்துல அசுத்த கிரியைகள் இருக்காது, அசுத்த வல்லமைகள் இருக்காது, அசுத்த ஆவியல் இருக்காது, அந்தகார கிரியைகள் இருக்காது, தேவையில்லாத போராட்டங்கள் இருக்காது. ஒரு குடும்பம் சமாதானமா இருக்கணும் அப்படின்னா நம்முடைய தேசத்தில் தேவனுடைய மகிமை இறங்கி வரணும். தேவனுடைய மகிமை இறங்கி வரும்போது அந்த இடம் முழுவதும் தேவையில்லாத இருள்கள் விலகி போகும். ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமா இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமா இருக்கிறது. யாருக்கெல்லாம் விடுதலை என்று பார்க்கும்போது, தீமை விட்டு விலகி வாழ யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் விடுதலை. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே தீமை வெறுக்கணும், பொல்லாத காரியத்தை வெறுக்கணும். இந்த பூமியில ஏகப்பட்ட காரியம் என்ன இருக்கு அப்படின்னா பொல்லாத காரியம் தான் இருக்கு. அந்த பொல்லாத காரியத்தை வெறுக்கும் போது நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழ்றோம். ஒரு மனுஷன் தீமையிலே நிலைத்திருக்கிறான் அப்படின்னாலே சீக்கிரமா அழிஞ்சு விடும்னு அர்த்தம். சீக்கிரமா காணாம போயிடும். ரட்சிப்பு சமீபமா இருக்கிறது. தேவன் இந்த காலவேளையில யாரெல்லாம் ஜெபிக்கிறீர்களோ
நம்ம எல்லாருக்கும் விடுதலை செய்ய ஒரு வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஒரு பராக்கிரமசாலியா இருக்கிறார். நம்ம குடும்பத்துல எந்தெந்த காரியத்தில் நமக்கு விடுதலை வேணும் தேவன் தருவார். நம்ம குடும்பம் எந்தெந்த காரியத்தில் ஆசீர்வதிக்கப்படும் தேவனுக்கு தெரியும். நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமா இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் எல்லா காரியத்திலும் ஒரு விடுதலை. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே சில பகுதியில் விடுதலை இல்லாமல் இருக்கு, சில பகுதியில் நான் இன்னும் வழி விலகி இருக்கேன்னு சொல்லி யாராவது யோசித்தால், தீமை வெறுத்து வாழும்போது, பொல்லாத காரியத்தை விட்டு விலகி வாழும்போது நம்ம குடும்பம் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படும். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். ஹல்லேலூயா. நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். நம்ம வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? புதிய ஏற்பாட்டிலே யோவான் 1ஆம் அதிகாரத்திலே அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கு. கிருபையும் சத்தியமும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போதுதான் விடுதலை. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப நமக்குள்ளே தேவனுடைய வார்த்தை இருக்கும்போது ஒரு விடுதலை. இன்னைக்கு ஜனங்கள் எதை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னா, எனக்கு விடுதலை வேணும், எனக்கு விடுதலை வேணும், எனக்கு விடுதலை வேணும். ஆனா தனிப்பட்ட வாழ்க்கையில் எத்தனை குடும்பத்துல விடுதலை இருக்குன்னு சொல்லி கேட்டால் எல்லா குடும்பத்திலுமே பெரிய சந்தேகமா இருக்கும். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில அந்தரங்கத்தில் ஒரு பாவத்தில் அடிமையில இருப்பாங்க, அக்கிரமத்துல கட்டப்பட்டு இருப்பாங்க, துன்மார்க்கமான ஒரு வாசல்ல ஒரு வழியில போயிட்டு இருப்பாங்க, அது மரண வாசல். அப்ப அப்படிப்பட்ட ஜனங்கள் மீட்கப்படணும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையிலே கிருபையையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையிலே இலவசமான இதனுடைய கிருபை பெற்றுக்கொள்ளணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அப்ப கர்த்தருடைய வழியில ஒரு மனுஷன் மனம் திரும்பி உள்ள வரும்போதுதான் அந்த குடும்பம் தான் ரட்சிப்பு. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நாம் மனம் திரும்பி வாழும்போது நம்ம இருதயத்துக்குள்ளே சமாதானம், தேவ நீதி வெளிப்பட்டிருக்கு. நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல் எல்லாவற்றையும் தம்முடைய சொந்த குமாரன் நமக்காக ஜீவ பலியாயிருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கின்படி 3ஆம் நாள் எழுந்த உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதிக்கிறோம். அவரே நீதி. அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம இதயத்தில் ஒரு சமாதானம் தருகிறார். நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும், ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். நம்ம இதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து வரும்போதுதான் சமாதானம். நம்ம இதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து வரணும் அப்படின்னா ஏன் பாவம், ஏன் அக்கிரமம், ஏன் மீறுதல், என்னுடைய தலைமுறை சாபம், என்னுடைய துக்கம், என்னுடைய பலவீனம், என்னுடைய நோய் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமந்தார் என்று யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜாவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தான் விடுதலை. அவருடைய வாழ்க்கையில தான் ஒரு விடுதலை, பரிபூர்ணமான விடுதலை. அவங்களுடைய வாழ்க்கையில தான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அவங்கதான் சுதந்திரவாளி. நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு குடும்பத்துல இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு, சத்தியத்தினாலே ஜெனிப்பித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. வசனத்தினாலே பிறந்த அனுபவம். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே பொய்யான, மாயான, விக்கிரமான உலக வழிபாடு, பாவ அடிமை, எத்தனையோ காரியம் சொல்ல முடியும். அதுல இருந்து நம்ம எப்போ வெளியில வாரமோ நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை. நம்ம சத்தியத்தினாலே ஜெனிப்பிக்கப்படணும், வசனத்தினாலே நம்ம புதுப்பிக்கப்படணும். இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய வழியில ஒரு மனுஷன் வரும்போதுதான் அந்த குடும்பம் ஆசீர்வாதம்.
சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும் என்று நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்ம வாழ்க்கையிலே சத்தியம் முளைச்சா நம்ம இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருந்தா போதும். நம்ம இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருந்தால் சமாதானம், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரை நமக்குள்ளே வசமினார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நம்ம இதயத்துக்குள்ளே வசனம் நிரம்பி இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சகல விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நன்மையானதை நம்முடைய வாழ்க்கையில தருவார். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிரப்பப்பட்டவனாய் இருக்கும்போது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீதியிலே நாம் நடக்கும்போது, நீதி செய்யும் போது, உண்மையா வாழும் போது, இந்த பூமியிலே வேதம் தெளிவெழுதப்பட்டிருக்கு, நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நம்ம எந்த தேசத்துக்குள்ள எந்த நாட்டுக்குள்ள இருக்கிறோமோ அந்த தேசத்திலே நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்னால் சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். நீதி அவருக்கு முன்னால் சென்று அவருடைய அடிச்சுவடுகளில் எப்படிலாம் நடக்க சொன்னார், எப்படிலாம் வாழ சொன்னார், எந்த வழியில நடக்கும் அந்த எல்லா வழியிலும் நம்மளை கொண்டு போய் நிறுத்தும். அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி வேணுமா? வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்படணும், சத்தியத்துல நடக்கணும், நீதி செய்யணும், நீதியில நடக்கணும், அவருக்கு பயந்து வாழணும், தீமையை விட்டு விலகி வாழணும். எதெல்லாம் தீமைன்னு இருக்கோ எல்லா தீமையும் விலக்கி அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையில எல்லாமே ஆசீர்வாதம். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பொல்லாப்பு இருக்கும்போது ஆசீர்வாதம் இருக்காது. அப்போஸ்தலர் 3:26 போட்டிருக்கு. பொல்லாங்கிலிருந்து விலக்கி ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவன் தம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பினார், உயிரோட எழுப்பி அனுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் நன்மையானதை தருவார் அப்படின்னா நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது, அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும் போது, ஒரு கனி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும்போது, இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட அனுபவத்துக்குள்ள இருக்கும்போது மிகுந்த கனி கொடுக்க முடியும். மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக நாம் இருப்போம். ஹல்லேலூயா. புதிய நாளுக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அப்பா, அந்த நாளிலும் விசேஷமாக கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்படிக்கு எழுதப்பட்டுச்சுப்பா. உங்க பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கணும், விடுதலையாக்கப்பட்ட அனுபவத்தில் இருக்கணும். எல்லா குடும்பத்திலும் சமாதானம் வேணும். எல்லா குடும்பமும் சத்தியத்தினால விடுதலையாக்கப்பட்டிருக்கணும். தீமை வெறுத்து நம்ம சகலமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் கிருபை தாங்க. இந்த நாளும் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. பலனிலை திறந்து பண்ட சலை திறந்து ஆசிரியங்க. இந்த நாளைக்கான கிருபைக்காக 1000 மடங்கு மக்கள் நன்றி செலுத்திடும். உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுத்துங்க. உங்களுடைய கிருபையினால் நிரப்புங்க. சகல குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இந்த நாளின் தடைகளை நீக்கி ஆசிரியங்க. அப்பத்தின் தண்ணீரை ஆசிரியங்க. கையின் கிரியில் ஆசிரியங்க. யாரெல்லாம் ஜெபிக்கணும் ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தை கர்த்தர் வேலை அடைங்க ராஜா. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருநாள் கொண்டாடுறாங்க. கர்த்தர் 1000 தலைமுறைக்கு அப்போ அவங்க பிள்ளைகளை ஆசிரியக்கணும். கற்பதனிக்கா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமிறங்கி ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க அப்பா, சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் இந்த நாளில் கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. எந்த குடும்பத்துல மாசமா இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் வேலையிடைங்க அப்பா. விசேஷமா சில குடும்பத்துல டாக்டர் சொல்லிங்கன்னு சொல்லி உள்ளத்துல ஒரு வேதனை, அந்த வேதனையை நீக்கி போட்டுருங்க. டெலிவரி போறாங்கப்பா சில குடும்பத்துல அப்பா, கர்த்தர் கூட இருங்க. நார்மல் டெலிவரி ஆகுதாங்க, அதுக்குள்ள தேவையெல்லாம் சந்திங்க அப்பா. வாலிப பிள்ளைகள் இணைந்திருக்காங்க அப்பா. விசேஷமா அந்த நாளிலும் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். கர்த்தரை விட்டு எந்த ஒரு காரியத்திலும் தள்ளி போகக்கூடாது. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க, ஏற்ற துணையை தாங்க. சில குடும்பத்துல பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டு போகுதுப்பா. ஏற்ற துணை அப்பா கர்த்தர் உண்டு பண்ணுங்க. உங்க பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதாலன்னு சொன்னீங்கப்பா. எந்த குடும்பத்திலே அப்பா பல பிரச்சனைக்கு நடுவில் போராடி கொண்டிருக்காங்களோ அந்த பிள்ளைகளை சுத்திகரித்து ஏற்ற குடும்பத்தை தாங்கப்பா. சில குடும்பத்துல திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லை, பிரிவினை, கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டு இருக்காங்கப்பா. விக்கிர வழிபாடுல இருக்காங்க, மாந்திரியத்துல இருக்காங்க, மதுபான அடிமையில இருக்காங்க, போதை காரியத்துல இருக்காங்க, பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா.
அந்த ஜனம் ரட்சிக்கப்படணும். அந்த ஜனம் ரட்சிக்கப்படணும். கர்த்தர் சந்திங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் கிறிஸ்துவுக்குள் அப்பா நாங்கள் ஒருமனப்பட்ட அந்த கிறிஸ்துவனுடைய அவயமா இருக்கணும்ப்பா. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தயாரிக்கூடாதுப்பா. எங்களோட அவயங்கள் எல்லாம் கிறிஸ்துவனுடைய அவயமா மாறட்டும். எங்கள் உடம்புலோட ரத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமா மாறட்டும். கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாருடைய ஆவி உங்கள் இதயங்களை அனுப்பினார் என்று வேதம் சொல்லி குமாருடைய ஆவியினால் நிரப்பி எங்களை ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் எல்லா குடும்பத்துக்கும் சகலமான பாதுகாப்பு தாங்க. யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ முன்னும் பின்னுமா தேவ தூதர் நிப்பாட்டுங்க. எல்லா தடையெல்லாம் விளக்குங்க. வியாபாரத்துக்கு போறாங்க, கம்பெனிக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க, விவசாயத்துக்கு போறாங்க, ஆபீஸுக்கு போறாங்க, வேற வேற நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்க. எல்லாரையும் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கணும். கர்த்தர் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சரீரத்துல பலவீனத்தோடு ஜெபிங்க. பலவீனத்தை நீக்கி போடுங்க. உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. பூரண சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்துல பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. சகல குடும்பம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கட்டும். பலனிலை திறந்து பண்டகசாலை திறந்து ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மேம்படட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதிர எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து எதிர்னால இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கட்டும். தேவன் அருளை அப்போ மினிஸ்டர் நம்முடைய கரத்துல மீதும் வேற வேற நாட்டுகளுக்கு எல்லா தேச ஜனங்களும் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் பொறுப்படுத்தணும். இந்த நாளைகளுக்கு ஆசீர்வதிக்கும். எல்லா தீமைக்கு விலக்கி நாச மோசங்களுக்கு விலக்கி கர்த்தர் வேலையடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. உங்க கரத்துல துதிகான மகிமெல்லாம் முருகே இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு நீங்களாக கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியங்களும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் குடியரசு தினம் கர்த்தர் விசேஷமாக அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நம்ம தேசம் நன்மை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம தேவன் பிரியமானபடி வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.